வணக்கம். நான் டாக்டர் ராஜ்குமார், பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ஸில் கேன்சர் சர்ஜன் அண்ட் ரொபாட்டிக் சர்ஜன். இப்போ மினிமல் இன்வேசிவ் கேன்சர் சர்ஜரி, அதாவது நுண்துளை கேன்சர் சர்ஜரியில் இப்போ அடுத்த பரிமாணம் தான் நம்மளோட ரொபாட்டிக் சர்ஜரி. இப்போ அந்த ரொபாட்டிக் சர்ஜரியை நிறையா பேஷண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னென்னா, நம்ம நிறைய சர்ஜன்ஸை ட்ரெயின் பண்ணணும், நிறையா சர்ஜன்ஸை ரொபாட்டிக் சர்ஜரியில் ட்ரெயின் பண்ணணும். ஸோ அந்த ட்ரைனிங் பர்பஸ்க்காக நம்ம பிஎஸ்டி ரோபோகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸும் ஒரு ஒர்க் ஷாப்பும் நம்ம பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸில் நடத்தியிருக்கோம். பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸில் ரொபாட்டிக் சர்ஜரி ப்ரோக்ராம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகிடுச்சு. மோர் தேன் 300 ரொபாட்டிக் கேன்சர் சர்ஜரிஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். எல்லா பேஷண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இதை நம்ம மற்ற இடத்துலையும் பரப்பணுங்கிறதுக்காக நம்ம இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நடத்தியிருக்கோம். இதில் மோர் தேன் 100 டாக்டர்ஸ், எல்லாம் சர்ஜன்ஸு, கைனகாலஜிஸ்ட்டு, பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், கேன்சர் சர்ஜன்ஸ் நிறைய பேர் ஆல் ஓவர் இந்தியா இங்கே ட்ரெயின் ஆகிட்டு போயிருக்காங்க. ஸோ இது 2 டே ட்ரைனிங் ப்ரோக்ராமும் அதாவது ஒர்க் ஷாப்பும் கான்ஃபரன்ஸும் சேர்ந்து நடத்தியிருக்கிறோம். இதனால் நம்மளோட எய்ம் என்னென்னா, நிறையா சர்ஜன்ஸ் ரொபாட்டிக் சர்ஜரியில் ட்ரெயின் ஆகி அடுத்து நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் ரொபாட்டிக் சர்ஜரி பேஷண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகணுங்கிற இதில் தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ரொபாட்டிக் சர்ஜரினா மக்கள் நிறைய பேர் பயப்படுறாங்க. என்னென்னா, ரோபோட் ஆப்ரேஷன் பண்ணுது, அது மாதிரி கிடையாது. டாக்டர்ஸ் ரோபோட்டை யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். என்னென்னா, நம்ம ரெகுலராக பண்ணுற சர்ஜரி இன்னும் நல்ல ப்ரிசைஸாக ரொம்ப கரெக்டாக நம்மளால் பண்ண முடியுது. அந்த அட்வான்டேஜ் தான் ரொபாட்டிக் சர்ஜரி கொடுக்குது. ரொபாட்டிக் சர்ஜரி ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. நிறையா புது ரொபாட்டிக் சர்ஜரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் ஸ்பெஷலைஸ்டு ரொபாட்டிக் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் சிஸ்டம்ஸ்லாம் வரப்போகுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் வச்சுலாம் ரொபாட்டிக் சர்ஜரிலாம் வரப்போகுது. அதனால் என்னென்னா, இன்னும் பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் பெனிஃபிட் ஆகும். இன்னும் ப்ரிசைஸாக நம்ம சர்ஜரி பண்ண முடியும். பேஷண்ட்ஸ் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், சீக்கிரமாக வேலைக்கு போகலாம். ஸ்காரெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் சீக்கிரமாக முடியும். இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. பேர் டாக்டர் ஸ்ருதி நஞ்சுண்டப்பன். நான் பெண்கள் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன், பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆங்காலஜி. இப்போது இன்றைக்கி நாங்கள் என்ன கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோன்னா, ரோபோகான் என்னென்னா ரொபாட்டிக் கான்ஃபரன்ஸ். இப்போது நிறையா பேர் நிறையா கேள்விப்பட்டிருப்போம். நிறைய நியூ இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த வகையில் லேப்ரோஸ்கோப்பி, அதாவது மினிமல் இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, அதாவது கீஹோல் சர்ஜரி. அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் லேப்ரோஸ்கோப்பி, இப்போ ரொபாட்டிக் சர்ஜரியும் வந்திருக்கு. ரொபாட்டிக் சர்ஜரி என்ன அப்படின்னா, ரோபோலாம் ஆப்ரேட் பண்ணாது, அந்த ரோபோங்கிற கருவியை யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். இதனால் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சர்ஜரிஸ், அதாவது புற்றுநோயாக இருக்கட்டும், இல்லை பெரிய காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ், அதாவது சைட்டோரெக்டல் சர்ஜரிஸ், ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் பண்ணுற சர்ஜரிஸ்லாம் வித் ஈஸோட, அதாவது பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக, ரொம்ப அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணி பேஷண்ட்டுக்கு அனுப்பி, அதாவது நீங்கள் அந்த எஃபெக்டை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் சர்ஜரி பண்ணிங்கன்னா அடுத்த நாள் பேஷண்ட் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, சாப்பிட்ருவாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி நாங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் கம்மிங் இன். அதில் ரொபாட்டிக் சர்ஜரி இஸ் ஒன் ஆஃப் த மெயின் இன்னோவேஷன்ஸ். அண்ட் வெளியில் எல்லாருமே கேட்பாங்க, ரொபாட்டிக் சர்ஜரினா ரோபோவே பண்ணுமா அப்படின்னு. அப்படி இல்லைங்க, நாங்கள் தான் பண்ணுவோம். நாங்கள் தான் அந்த அந்த கருவியை இயங்கி செயல்பட வச்சு, அதோட கைகள் எங்களோட கைகளில் வச்சு, அது எப்படி நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கேம் மூமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஜாய்ஸ்டிக், ஸோ அந்த மாதிரி சம்திங் லைக் தட் யூஸ் பண்ணி நாங்கள் சர்ஜரி பண்ணுவோம். இதை பயன்படுத்தணும், இந்த ரொபாட்டிக்ங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேருக்கு ட்ரைனிங்கிற முறையில் நேற்றுக்கு ஒர்க் ஷாப் நடந்திருக்குங்க. இது என்னென்னா, ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு பேஷண்ட்ஸ் மூலிமா அப்சர்வர்ஷிப் பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஃபேக்கல்ட்டிஸ் இன் தேர் ஸ்பெஷாலிட்டிஸ், எந்தெந்த ஸ்பெஷாலிட்டியில் இருக்காங்களோ, பெஸ்ட் ரொபாட்டிக் சர்ஜன்ஸ் இன் இந்தியா, அவங்கள கூப்பிட்டு அந்தந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் ஸ்பெஷலைசேஷனோ அதில் அவங்க பேசியிருக்காங்க. இதனால் நிறைய டாக்டர்ஸ் பயனடைஞ்சிருக்காங்க. அண்ட் இது பெரிய சக்ஸஸாக வந்திருக்குங்க. இது மூலிமா எல்லாரும் பயனடைவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ வி கேன் ஆல்சோ ஹெல்ப் த பேஷண்ட்ஸ் ஆஸ் வெல். அண்ட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நாங்கள் டெஃபினட்டாக எவ்ரி இயர் இந்த மாதிரி ரொபாட்டிக் கான்ஃபரன்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் நம்புகிறோம். Thank in management, staff and all our directors, the trustees, GM sir, for this lovely occasion and having to host this wonderful conference. Thank you so much.